Hi friends, today's special food இன்னைக்கு என்ன சமைக்க போறேன்னா கலர் ரைஸ் வித் சிக்கன் சம்பால். சரி வாங்க போய் பார்க்கலாம் அந்த ரைஸ் எப்படி சமைக்கலான்னு. இந்த கலர் ரைஸ்க்கு வந்து நிறைய பேர் இருக்கு. சில பேர் நாசி ஹூஜான், ரெம்போ ரைஸ், கலர் ரைஸ், பச்சை மஞ்சள் சோப்பு சோறு அது கூட சொல்லுவாங்க. வாங்க இப்போ போய் சமைக்கலாம். அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். 2 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கங்க. 2 கப்புக்கு 3 கப் தண்ணி, 1 கப் கோகோனட் மில்க், நான் கோத்தாட பாய்க்கிறேன், 1 டேபிள் ஸ்பூன் ஆயில், பச்சை மஞ்சள் சோப்பு 3 கலரும் எடுத்து வச்சிங்க, ஒரு செராய், 2 டவுன் பண்டான் லீஃப், 1 டீஸ்பூன் சால்ட். சரிங்களா? இப்போ ஒரு ரைஸ் குக்கர் பானை எடுத்து அதில் 3 கப்பு தண்ணி ஊற்றணும். 1 2 3 கப்பு. 3 கப்பு நீங்கள் தண்ணி ஊற்றின பிற்பாடு 2 பண்டான் லீஃப் போடணும். நான் 2யும் அப்படியே ஒன்றா சேர்த்து மடித்து வச்சுருக்கேன். ஒரு செராய் வந்து நீங்கள் நல்லா இடிச்சிடணும். சால்ட் 1 டீஸ்பூன் போடுங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் எல்லோ கலர் ஃபுட் கலர் வந்து நம்ம கலக்கிறோம். இதில் கலக்கின பிற்பாடு இப்போ நம்ம கோகோனட் மில்க் வந்து 1 கப் கோகோனட் மில்க் வந்து ஊற்றுவோம். ஊற்றி கலக்கி விடுவோம். கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொதிக்க வைப்போம். ஏன் இந்த மாதிரி நம்ம ரைஸ் போடுற மணிக்கு கொதிக்க வைக்கிறோன்னா அந்த சோறு வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக, ஏன்னா தேங்காய் பால் யூஸ் பண்ணியிருக்கோம்ல, அது கெடாமல் இருக்கிறதுக்காக இந்த கோகோனட் வந்து கொதிக்க வைக்கணும். ஒரு பாயில் வந்த பிற்பாடு நம்ம அரிசி போடலாம். இப்போ நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, இப்போ கொதி வந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம 2 கப் பாஸ்மதி ரைஸ் வந்து நம்ம ஏற்கனவே கழுவி வச்சுருந்தோம். ஸோ அதை எடுத்து உள்ளுக்கு போடுறோம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் எண்ணெய் ஒட்டுக்குவோம். ஏன்னா அப்போ தான் சோறு வந்து ஒட்டாமல் இருக்கும் வந்த பிற்பாடு. இப்போ ரைஸ் குக்கரை நம்ம மூடி வச்சிடலாம். ஆஃப்டர் 20 to 25 மினிட்ஸ் சோறு வந்துருச்சு. வந்த பிற்பாடு இப்போ நம்ம கலரை ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுலேருந்து என்ன செய்வோம், கலர் வந்து 2 பவுலில் வந்து 2 கலர் நம்ம ஊற்றிச்சிக்குவோம். மஞ்சள் கலர் ஏற்கனவே நம்ம ஆட் பண்ணிட்டோம். இப்போ பச்சையும் சிவப்பும் தனித்தனி பவுலில் வந்து 2 ட்ராப்ஸ் ஊற்றிச்சிக்குவோம். அதுக்கப்புறம் ரைஸ் இருக்குல்ல, நம்ம சோறு ஆக்கிட்டோம்ல, அந்த சோத்துலேருந்து 1 ஸ்பூன் ரைஸ் எடுத்து ஒரு பவுலில் போடணும். ஸோ அப்படின்னா பச்சை பவுலுக்கு ஒரு ஸ்பூன், அப்புறம் ரெட் பவுலுக்கு 1 ஸ்பூன் போடணும், ரெட் கலர்ஸ்க்கு. அதுக்கப்புறம் என்ன செய்யணும், நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் போட்ட பிற்பாடு ஸோ அந்த கலரை வந்து அந்த செப்ரேட் பவுல் இருக்குல்ல, ஸோ அந்த கரண்டி வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஸோ நீங்கள் சிவப்பு கலருக்கு இந்த கரண்டி யூஸ் பண்ணிங்கனாக்கா சிவப்பு கலருக்கு தான், பச்சை கலருக்கு யூஸ் பண்ணிங்க பச்சை கலருக்கு மட்டும் தான் அந்த ரைஸ் வந்து மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ மிக்ஸ் பண்ண பிற்பாடு நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த ரைஸ் எடுத்து ரைஸ் குக்கரில் திருப்பி கொட்டுறீங்க. கொட்டிட்டு நீங்கள் திருப்பி மிக்ஸ் பண்ணி விடுறீங்க. அந்த கலர் ரைஸும் எல்லோ பச்சை மஞ்சள் சோப்பு கலரும் ஒன்றா கலந்து விடுறீங்க. அது வந்து ஈவன்ஸாக இருக்கிறதுக்காண்டி. கரண்டி யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் கரண்டி யூஸ் பண்ணிங்கனாக்கா அந்த அரிசி சோறு இருக்குல்ல, அது பிரேக் பண்ணும், உடஞ்சி போயிடும். ஸோ இது வந்து பாஸ்மதி ரைஸ் லாங்காக இருக்கும். ஸோ அது உடஞ்சிச்சின்னா நல்லா இருக்காது. அதனால் என்ன செய்யுங்க, வீட்டில் சாப்ஸ்டிக் இருந்தால் சாப்ஸ்டிக் யூஸ் பண்ணுங்கள். இல்லைனாக்கா அந்த ஃபோக்ஸ் இருக்குல்ல, முள்ளு கரண்டி, அது பின்பக்கம் பிடிச்சி நீங்கள் அப்படியே கிண்டி நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. Our color rice is ready. இப்போ நம்ம சிக்கன் சம்பால் சேர்ப்போம். அதுக்கு வேண்டிய பொருட்கள் பார்க்கலாம் வாங்க. 1 கிலோ பொரிச்ச கோழி துண்டு நான் ஏற்கனவே பொரிச்சு வச்சுட்டேன். மஞ்சத்தூள், உப்பு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், ஸோ இதெல்லாம் போட்டு கோழி ஏற்கனவே பொரிச்சு வச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம தாளித்து சம்பல் வைக்க போகிறோம். சம்பலுக்கு தேவையான பொருட்கள் எண்ணெய், பட்டை,
பூவு, கிராம்பு, உப்பு ஒரு டீஸ்பூன் எடுத்து வச்சுங்க. ஒரு வெங்காயம் வெட்டி ஸ்லைஸ் பண்ணி வச்சுங்க. ஒரு செராய் அதை எடுத்து சுத்தம் பண்ணிவிட்டு நல்லா இடித்து வச்சுருங்க. இப்போ நம்ம சமைக்க போகலாம். பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றுவோம் தேவையான அளவு. பட்டை, பூவு, கிராம்பு போட்டுருவோம். செராய், வெங்காயம் போட்டு நல்லா தாளிப்போம். வெங்காயம் வதங்குற வரைக்கும் நம்ம தாளிக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு, கலரும் மாறிடுச்சு. இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு அது போடுவோம். 2 டேபிள் ஸ்பூன் அது போட்டு கிண்டுவோம். இதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த சில்லி சாந்து இருக்குல்ல, சில்லி பேஸ்ட் அதை ஊற்றுவோம். ஸோ நான் என்னென்ன போட்டு இதில் அரைச்சிருக்கிறேன்னாக்கா 10 ட்ரை சில்லி காஞ்ச மிளகா, ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, 3 பல் பூண்டு, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். ஸோ அதெல்லாம் சேர்த்து நான் அரைச்சி வச்சுருக்கேன் சாந்தா. இப்போ சில்லி பேஸ்ட் நல்லா கொதித்து நல்லா திக்காயிருச்சு. நம்ம கோழி ஆட் பண்ணிக்கலாம். பொரிச்சு குறிச்சிருந்தேன் அந்த கோழி துண்டை ஆட் பண்ணிவிட்டு உப்பு 1 டீஸ்பூன், அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் சில்லி சாஸ் போடுறேன். இது நீங்கள் போட்டிங்கனாக்கா கொஞ்சம் உரப்பு கம்மியாகவும் தெரியும், டேஸ்ட் எடுத்து கொடுக்கும், ரெஸ்டாரண்ட் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இது ஒரு ஆப்ஷன் தான். அப்படி உங்களுக்கு சில்லி சாஸ் வேணானாக்கா ப்ரௌன் சுகர் 1 டீஸ்பூன் போடலாம். இல்லை அது கூட வேணானாக்கா பரவாயில்ல, இப்படி விட்டால் கூட ருசியாக தான் இருக்கும். இந்த சமையல் நீங்கள் ஃபேமிலி கேதரிங், வீட்டில் பர்த்டே பார்ட்டி அந்த மாதிரி இருந்தாக்கா ஃபேமிலியோடு சாப்பிட்றப்ப நீங்கள் இந்த மாதிரி சமைச்சு கொஞ்சம் விசேஷமாக இதோடு சேர்த்து நீங்கள் தீமோன், சேலட் அந்த மாதிரி வச்சு கூட நீங்கள் சாப்பிடலாம். அவ்வளோ இதாக கேதரிங்காக இருக்கும். Our chicken sambal is ready. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதோட அடுத்த புது ரெசிபியில் பார்ப்போம். ஓகே, பாய். ஹாப்பி குக்கிங். Drop it.